ஆக்சுவலாக அந்த கார்பரேட் கம்பெனியில் ஏமாத்துறத பொதுமக்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, ₹1 ₹2 யாருமே இங்கே தர முடியாது, எந்த சூழ்நிலையும் தர முடியாது. கொடுக்குற மாதிரி இருந்தால் ஆர்பிஐயே கொடுத்துட்டு போயிடும், கொடுக்க முடியாது. ஆனால் இவர் 12 லட்சம் சொல்கிறாரு. நேற்று இன்னொருத்தர் வந்திருந்தார், அவர் இன்னும் வயசானவர். இவராவது ஏதோ நாங்கள் சரி வாங்க ஏதோ ஃபைட் பண்ணி பார்ப்போம், கமிஷனர் அருணை பார்ப்போம், அது மூலயமா நடவடிக்கை எடுப்பாங்க. ஸ்டேஷனுக்கு போய் கேட்குறதுக்கு இதே மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீ என்ன இதெல்லாம் மோதி என்ன பண்ண. இவர் ஹைதராபாத்துக்கு ஃப்ளைட்டு இருக்குது, இவரை வச்சு நாங்கள் அதுக்குள்ளே இதை முடித்து அனுப்பணுங்கிறத நாங்களும் இருக்கோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த வயசானவர் சரி போனது போட்டோம் அப்படின்ட்டு போகிறாரு. அப்போ ஒரு ஆளும் 10 லட்சம் 12 லட்சம்னா 10 பேர் சேர்ந்தாலே ₹1,20,00,000. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் ₹1,20,00,000 ஸ்டாப் பண்ணுறதே கிடையாது. இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது மீன் எக்ஸ்போர்ட்டு, பிரான் எக்ஸ்போர்ட்டு, கோல்டு எக்ஸ்போர்ட், இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத விஷயங்களை இவங்களை ஆடு போட்டு, ஆடெல்லாம் ஃபேஸ்புக்கில் வந்து ஆடு தான், ஒரு ப்ராப்பரான ஆடு கிடையாது. போய் பார்த்தா அந்த ஆஃபீஸில் வந்து 3 ஸ்டெப்பை நீங்கள் தாண்டி போகணும். அந்த 3 ஸ்டெப்லேயே உங்களை உள்ளே விட மாட்டாங்க. இப்போ இவர் லாஸ்ட்டாக போனது இந்த இப்போ நிமிலன் அந்த கம்பெனி மாறிட்டு ஒரு லெட்டர் பேடில் கேட்குறோம், சரி நிமிலன் கம்பெனி சார்பாக இவர் உள்ளே வர்றதுக்கு ஒரு அனுமதி லெட்டர் கொடுங்கன்னு. அதெல்லாம் தேவையில்லை, வாட்ச்மேனே உள்ளே விட மாட்டான். அவ்வளோ சண்டை போட்டு தான் நாங்களே உள்ளே போனோம். வக்கீல்லாம் நீங்கள் கோர்ட்டில் பாருங்கள், இங்கே என்ன வேலை என்ன. அங்கே போய் உட்காந்தா அந்த மேனேஜர்னு சொல்லிட்டு அவன் பேர் என்ன, தாகா பிள்ளை, அவன் பேசுகிற வீடியோ இருக்குது. உண்மையிலே சொல்ல அவ்வளோ ஒரு ஆணவ பேச்சு, அவ்வளோ ஒரு ஆணவமாக என்ன பண்ண முடியும் உங்களால். கம்பெனி லாஸ் ஆகிடுச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, டைரெக்டாக இவங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்க, ஆர்பிஐயில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், லாஸ் ஆனாலும் உங்கள் பணத்தை தருவோன்னு. இப்போ இவர் வந்து வெளியில் வர்றாரு. இவர் பணம் ரீஃபண்ட் ஆகிறதுங்கிறத விட மற்ற மக்கள் நீங்கள் அவேர்னஸ் ஆகி வரணும். எல்லோரும் எனக்கு என்னென்னா ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்பான். காலங்காலமாக சீட்டு கம்பெனி, தீபாவளி சீட்டெல்லாம் எவ்வளோ பேர் திருப்பி கொடுத்துட்டாங்க. எல்லாமே அடிப்படை ஏழை மக்கள் உழைச்ச காசை சுரண்டி தின்னுட்டு போகிறாங்க. ஒரு ஏற்றம் ஒரு கம்பெனி எல்லாமே டோட்டலாக எல்லோரும் மக்களை ஏமாத்துறது ஆர்வத்தில் போணுச்சு. மக்களை நீங்கள் ஏமாறாதீங்க, ஏமாத்துறது எல்லோரும் நிற்கிறான். பணத்தை விட்டு இப்போ வந்து கமிஷனர் ஆஃபீஸர் உழைச்ச காசு, இவரோட டோட்டல் இவருடைய லைஃப் டைம் காசு அது. அந்த ஒரு 12 லட்ச ரூபா யாருக்கு பெரிய காசு இல்லை, உழைச்சவனுக்கு அவனுக்கு பெரிய காசு தான். அதை விட்டுட்டு மொழியும் தெரில ஒன்றும் தெரில இங்கே வந்து சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால் நீங்கள் ஏமாறாதீங்க. தயவுசெய்து யாராவது ஏமாந்துருந்தாலும் நீங்கள் கமிஷனர் வந்து பாருங்கள், போலீஸ் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னா வீட்டில் உட்காந்துருந்தா கூப்பிட்டா நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்கள் முதல்ல வந்து புகார் கொடுங்க, நடவடிக்கை எடுப்பாங்க. நன்றி.